வணக்கம். ஜனநாயகன் பட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரி படக்குழு அணுகினால் தாங்கள் பதிலை கேட்க வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக படக்குழு உச்சநீதிமன்றத்தை அணுக வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்களா அல்லது இந்த வழக்கினை வாபஸ் பெற்று மறு தணிக்கை செல்கிறார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் சென்சார் போர்டு இந்த விவகாரத்தை தற்பொழுது உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதே போன்று தீவிரமாகவும் தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு எதிராக செயலாற்றக்கூடிய ஒரு செயல்தான் இருக்கிறது. கடந்த முறை இதுபோன்று சென்சார் போர்டு எந்த ஒரு படத்திற்கும் எதிராகவும் இதுபோன்று செயலாற்றாத நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு எதிராக செயலாற்றுவது பொறுத்தமையினால் பல்வேறு விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக மத ரீதியான விஷயங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று ராணுவ முத்திரை இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் இது தொடர்பாக ராணுவத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஜனநாயகன் விவகாரம் தொடர்பாக சென்சார் போர்டு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்த நிலையில் அப்பொழுது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்றும் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்பு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்குமா அல்லது ஏற்கனவே உத்தரவிட்டபடி தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் விசாரிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.